பெரிய நகரங்கள் ஒருபோதும் தூங்காது என்று சொல்வார்கள். ஆனால் அந்த நகரங்களின் நடுவே சில வாழ்க்கைகள் அமைதியாக முடிவடைகின்றன. இது ஜாய்ஸ் வின்சென்ட் என்ற பெண்ணின் கதை. லண்டன் நகரத்தின் ஒரு சிறிய அபார்ட்மெண்டில் ஒரு டெலிவிஷன் ஒளி பல ஆண்டுகள் மங்கலாக எரிந்து கொண்டே இருந்தது. அந்த ஒளி யாருக்காகவும் அல்ல, ஒரு தனிமையான வாழ்க்கையின் அமைதிக்காக. ஜோஸ் ஒரு காலத்தில் கனவுகள் கொண்ட பெண். வேலை பார்த்தார், நண்பர்களுடன் சிரித்தார், இசையை விரும்பினார். ஆனால் காலம் கடந்து செல்லும் போது அவளின் உலகம் மெதுவாக சுருங்கத் தொடங்கியது. ஒரு அழைப்பு குறைந்தது, ஒரு சந்திப்பு நிறுத்தப்பட்டது, ஒரு உறவு தூரமானது. மெல்ல அவள் தனிமையில் வாழ்ந்தார். 2003ஆம் ஆண்டு ஜாய்ஸ் தனது வீட்டிலேயே உயிரிழந்தார். ஆனால் அந்த உண்மை உலகிற்கு தெரிய வந்தது 3 ஆண்டுகள் கழித்து. அபார்ட்மெண்டின் கதவு திறக்கப்பட்ட போது கடிதங்கள் தரையில் குவிந்திருந்தன. கிறிஸ்துமஸ் பரிசுகள் திறக்கப்படாமல் இருந்தன. டிவி இன்னும் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த அறையில் மட்டும் காலம் நின்றுவிட்டது. ஜாய்ஸ் வின்சென்ட்டின் வாழ்க்கை ஒரு கேள்வியை நமக்கு முன்வைக்கிறது. நகரத்தின் கோலாகலத்தில் ஒருவர் எப்படி முழுமையாக மறைந்து போக முடியும்? தனிமை எப்போதும் சத்தமாக வராது. சில நேரங்களில் அது மெதுவாக நம்மை சுற்றி நிற்கும். ஒரு அழைப்பு, ஒரு செய்தி, ஒரு "நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்" என்ற கேள்வி ஒரு வாழ்க்கையை காப்பாற்றியிருக்கலாம். ஜாய்ஸின் கதை சோகமானது, ஆனால் அது நமக்கு ஒரு நினைவூட்டல். நம்மை சுற்றியுள்ளவர்களை கவனியுங்கள், அவர்களுடன் பேசுங்கள், அவர்களை மறக்காதீர்கள். ஏனெனில் சில நேரங்களில் ஒரு வாழ்க்கையின் கனவுகள் அதை நினைவில் வைத்திருப்பவர்களின் இதயங்களில் மட்டுமே உயிருடன் இருக்கும்.